இலே ஐயா, இந்த வீடியோ பதிவு யார் மனதையும் புண்படுத்தினால் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். இது எதுக்கு சொல்லுதுன்னா, நம்ம இன்ஸ்டாவிலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஒரு சில பெண்கள் ஆபாசமான வார்த்தை பேசுகிறது, ஆபாசமாக வாரது, மூட வேண்டியதை மூடுதே கிடையாது, காட்ட வேண்டியதை காட்டுதே கிடையாது. காட்ட வேண்டியதுன்னா முகத்தை சொல்கிறேன், மூட வேண்டியதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த இது எதுக்கு சொல்லுதுன்னா, எல்லா பெண்களையும் இல்லை, ஒரு சில பெண்கள் லைக்குக்காண்டி, காசுக்காண்டி நீங்கள் போடுற வீடியோ, சின்ன குழந்தைங்க, சின்ன பையங்க, படிக்கிற பையங்க, பெரிய ஆள், என்னை மாதிரி உள்ள ஆள், என்னோட பெரிய ஆள், எல்லாவர் கையிலையும் செல்லு இருக்குது. நீங்கள் இந்த லைக்கு காசுக்காண்டி அரைங்குறையமாக வந்து ஆபாச பேச்சு பேசுகிற வீடியோவை இந்த முளைக்கிற வயசுலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நாட்டோட நிலைமை நல்லா தெரியும். தாய்மார்களே, எல்லா பெண்களையும் சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லுது, எல்லா பெண்களையும் சொல்லலை. இப்போ நடக்கிற நிலவரம் எல்லாருக்குமே தெரியும். இந்த அரைங்குறையமாக இப்போ வர பெண்களுக்கு ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிக்க மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க, சரியா? சொல்ல முடியலை, ஏன்னா பாதிப்பு இப்போமே சின்ன குழந்தைங்க வீடியோ, நீ ஆபாசமாக வர வீடியோவை பார்த்து பார்த்து மண்டையில் வச்சு ஆபாசமாக வீடியோ போடாதங்க. அம்மா தாயி, ஆபாச வீடியோ போடாத. காசு சம்பாதிக்கணும்னா வேற மாதிரி போங்க. சின்ன பயல்லே அந்த பயல் வளையம் கெடுத்து நாளைக்கு நல்லா இருப்பேன். இந்த மாதிரி வீடியோ போடாதுங்க தாய்மார்களே. நல்லபடியாக வீடியோ போடுங்க, நல்லா பேசுங்க, நல்லா வாங்க. வீடியோவில் ஆபாசமாக பேசாதீங்க, ஆபாசமாக வீடியோ போடாதீங்க. இனிமேல் வார சந்ததிகளாவது கொஞ்சம் விளங்கட்டும், சரியா? யார் மனதையும் புண்படுத்தினா அம்மா மன்னிச்சிருங்க தாய்மார்களே. எல்லா பெண்களையும் சொல்லலை, நல்லா குறிப்பிட்டு சொல்லுது, எல்லா பெண்களையும் அல்ல, ஒரு சில பெண்களை, சரியா? இல்லை ஐயா.